கார்த்தி, அந்த கடைசி ரைடு மட்டும் நீ கரெக்டாக பாடி ஒரு பாயிண்ட் எடுத்திருந்த ஆட்டமே நம்ம பக்கம் மாறி இருக்கும். நோ பிரைஸ் என்ற ரைடு நீ பிடிச்சிருக்க வேண்டியதானா? நீ பிடிச்சிருந்தா ஆட்டமே மாறி இருக்கும். ஏய் தம்பி, என்ன பேசுறீங்க? ஒரு டிப்புன்னு எவ்வளோடா பார்ப்பான்? 8 பாயிண்ட் எடுத்து வந்திருக்கேன் பிடிச்ச. கடைசி ஒரு பாயிண்ட் உங்களால் எடுக்க முடியாதா? 3 அப்பன்ஸ் தான். தப்பெல்லாம் உங்கள் மேலே வச்சுக்கிட்டு அப்படி எவன் மேலே அந்த பழியை தூக்கி போடலாம். இந்த மேட்ச் தோந்து போட்டவன் யார் மேலே சொல்லலாம், யார் மேலே சொல்லலாம், இவன் மேலே சொல்லலாமா, அவன் மேலே சொல்லலாமா? தம்பி, இனிமேல் ப்ராக்டிஸ் பண்ணுனா வெளியில் விளையாட போங்க, இல்லைன்னா வராதிங்க. டீம் பேர் கட்டாதீங்க, எங்கேயும் கட்டாதீங்க. நம்ம ஊர் பேரை கட்டி அசிங்கப்படுத்தாதீங்க. ஆமாம், கட்டாதீங்க. நோ டேய் ஏந்திரி, காமெடியா பண்ணிட்டு இருக்கான். சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்கேன். எல்லா ஊர்லேயும் தோந்துக்கிட்டு இருக்கான். எல்லாம் பார்த்து நம்மளை சிரிக்கிறானுங்க. எதுக்கு விளையாட போய்கிட்ட? வேணாம் விடு. நாங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். கபடி தம்பி, இந்த பாரு, கபடி இனிமே விளையாடுற மாதிரியா இருந்தா பிராக்டிஸ் பண்ண வாங்க, இன்னும் வராதீங்க. நாங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு தான். எங்கடா பிராக்டிஸ் பண்ணீங்க? என்னங்கடா பண்ணீங்க பிராக்டிஸ்? நேத்து கூட பண்ணலாம். நேத்து மேட்ச், இன்னைக்கு நீங்க நேத்து பண்றீங்களா? அது 6 மணிக்கு வந்தா அரை மணி நேரம் விளையாண்டுட்டு அப்படியே போயிட்டீங்க, இருட்டு கட்டிடுச்சுன்னு போயிட்டீங்க. ஒரு கபடினா எப்படி இருக்கணும், எப்படி விளையாடணும், அந்த கபடியில எப்படி ஒரு கெத்து இருக்கு, நம்ம ஊருக்கு எப்படி பெருமையை சேர்க்கணுங்கிறதெல்லாம் இவனுக்குலாம் இல்லப்பா. நல்லா பண்ணி மாதிரி திங்கிற, பண்ணி மாதிரி தூங்குறீங்க. ஏய் தம்பி கார்த்தி, உன்னை பார்த்தாலே எனக்கு வெக்கமா இல்லையாடா? எல்லா ஊர்லயும் தோக்குறோம்ல, ஏதாச்சும் ஒரு ஊர்ல நம்ம ஜெயிக்கணும்டா, ஒரு கப் அடிக்கணும்டா, நம்ம ஊருக்கு ஏதாச்சும் ஒரு பெருமையை சேர்க்கணும் நினைக்கிறீங்களா? நான் பாத்துக்கிறேன் விடு. சரிண்ணா, ஆனது ஆகி போச்சு. நாளைக்கு சேலம் சங்கரில் மேட்ச் இருக்கு, அதுக்கு என்னன்னு பாரு. அதை பத்தி நீங்க யோசிக்க கூடாது. சேலம் சங்ககிரியில மேட்ச் நாளைக்கு. நம்ம ஊர் பேரை கட்டுறேன், ஒரு கெஸ்டா இறக்குறேன், அவரும் வரான்னு சொல்லிட்டாரு. யாருண்ணா? நம்ம பிரபஞ்சன் அண்ணன்டா, வரான்னு சொல்லிட்டாரு. அவர் வராரா? ஆமா, அவர் வராரு. அவரை வச்சு நான் பாத்துக்கிறேன். ஏன்னா அவருக்கு எனக்கு செட் ஆகும். நான் சொல்றது அவர் கேட்பாரு, அவர் சொல்றதை நான் கேட்பேன். விளையாண்டுருக்கோம், அது கரெக்டாக நாங்கள் மேட்ச் பண்ணிடுறோம். புரியுதா? ஒன்றா போகிறோம், அண்ணனை வச்சு விளையாடுறோம், ப்ரைஸ் எடுக்கிறோம், வரோம். தேவையில்லாத வேலை பண்ணுற வேலை வச்சுக்காதீங்கன்ட்ட. ஏண்டா அந்த ஆளு மேலே தப்பு வச்சுட்டு நம்மளே திட்டு போகிறான். இதை கூட விட்றா, பிரபஞ்சன் வரான்னு சொல்லி சுற்றிட்டு இருக்காரா. தம்பி, அவர் அண்ணன் தான் பேசிகிட்டு இருக்காரு. தேவையில்லாமல் நீங்கள் எதுவும் பண்ணிடாதீங்க. தள்ளுறா அண்ணா. வந்துடுறேண்ணா, டீமோட காலையில் வந்துடுவோண்ணா. ஏய் வாங்கப்பா போலாம்.